Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம் நண்பர்களே, 100 days free max class for TNBSC Group 1, 2, 2A and 4 exams target 25. இந்த வீடியோல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு என்ன அப்படின்னா வந்து விகிதம் விகிதாச்சாரம் அப்படின்றது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பர்சன்டேஜ் அப்படின்ற டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்மளுடைய மெத்தட் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்டா நடந்த TNBSC நடந்த எக்ஸாம்ல 25 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான சோர்ஸ் எங்க இருந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினை சால்வ் பண்றது, அதுக்கப்புறம் அதோட சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த சோர்ஸ்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் வந்து சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ ஏற்கனவே நம்ம ரெண்டு டாபிக் வந்து பார்த்திருந்தோம். இப்போ மூணாவது டாபிக்கா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்ப்போங்க. சோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 எக்ஸாம் 2024 நவம்பர் மாசம் நடந்தது. அந்த எக்ஸாமோட கொஸ்டின் அப்படி தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போங்க. an aircraft can accommodate 280 people in a 2 trips. it can take dash trips to take 1400 people. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றனர் எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஷ் முறை பயணம் செய்யலாம் அப்படின்றதான் கேள்வி. கேள்வி பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ரொம்ப சிம்பிள் தான். அப்ப 280 people அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 280 பேர் வந்து டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்ணி எத்தனை ட்ரிப்னா 2 trips ஆகுது வந்து. ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ட்ரிப்ல வந்து எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு ட்ரிப் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். வந்து கால்குலேஷன் நம்ம போட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம 1 ட்ரிப் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன போடணும் அப்படின்னா வந்து இங்க அந்த 280 இருக்குல்ல, அது டிவைட் பை நம்ம வந்து 2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த 140 அப்படின்னு கிடைக்கும். அங்கேயே நம்ம 2 போட்டோம்னா நமக்கு ஒரு ட்ரிப் எவ்வளோன்னு கிடைச்சிடும். ஸோ அப்ப 280 பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரிப்ல போறாங்க அப்படின்னா ஒரு ட்ரிப்ல 140 பேர் போங்க. அப்ப நம்ம கொஸ்டின் என்னன்னா 1400 பேர் போகணும். அப்ப 1400 பேர் அப்படின்னா இன்ட்டு 10 போட்டா நமக்கு 1400. அப்ப எத்தனை ட்ரிப் அப்படின்னா 10 ட்ரிப் அப்படி பார்க்கணும். ஸோ அவ்வளவு. அப்ப ஆன்சர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 10 அப்படின்றத ஆன்சர் அப்படி வைக்கிறது. புரியுதா? நான் போட்டது 280 பேர் 2 ட்ரிப்ல போறாங்க. அப்போ ஒரு ட்ரிப்ல 140 பேர் போலாம். அப்ப 1400 பேர் எத்தனை ட்ரிப்ல போலாம் அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டதுனால 10 ட்ரிப்னு சொல்லி போட்டோம்னா வந்துருச்சு. இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 7th term 1ல நமக்கு 77 பேஜ் நம்பர் 77ல இருக்கு அப்படி பார்க்குறோம். இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7th வந்து அதே டேர்ம் 1 வந்து டேர்ம் 1ல பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 77 அப்படி பார்க்கணும். இப்போ நம்ம போய் பார்க்க போறோம். வந்து அதே நேரத்தில் இதுல வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு ஃப்ரெண்ட், அதையும் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். அப்படி சால்வ் பண்ணிட்டு போயிட்டோம்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து செகண்ட் கொஸ்டின் வாங்க பார்த்துருவோம். ஸோ இது வந்து 6th புக்ல இருக்கு. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறது வந்து 6th புக்ல கேட்டிருக்காங்க. வந்து எக்ஸைஸ் 3.9ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 7th புக் போயிட்டு அப்புறம் 6th புக்கு போகலாம். பட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ரெண்டு சம் தான் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம்ல. ஸோ அதனால சால்வ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஹீட்டர் யூசஸ் 3 units of electricity வந்து in 40 minutes. How many unit does it consume in 2 hours? சோ ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்தும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா மினிட்ஸ்ல கொடுத்துட்டாங்க. அது வந்து 40 நிமிடம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மணி நேரம் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 40 நிமிடங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 40 minutes அப்படின்னு பார்க்கறோம். இந்த 40 minutes வந்து ஹீட் பண்றதுக்கு என்ன பண்ணுச்சு 3 யூனிட் வந்து எடுத்துக்கிச்சு. வந்து இப்போ அடுத்த क्वेश्चन என்னன்னா 2 மணி நேரம் கேட்டிருக்காங்க. அப்ப 2 hours அப்படின்றத நான் வந்து மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணனும். அப்படி கன்வெர்ட் பண்ணனா என்ன பண்ணனும் 60 * 2ன்னு போட்டா தான் வரும். அப்ப போட்டீங்கன்னா 120 மணி நேரம் அப்படின்னு வந்துரும். சோ அப்ப நமக்கு 120 minutes வந்துருச்சு. இப்போ நான் 40 நிமிஷம் வந்து 3 யூனிட் அப்படின்னா நான் 120 நிமிஷம் வந்து எவ்வளவு நேரம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 40 எதால பெருக்கினா 120 வரும், 3ஆல பெருக்கினா வரும். அப்போ 3ஐயும் நம்ம 3ஆல பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா அதான் வந்து யூனிட் எவ்வளவு கன்சியூம் பண்ணிருக்குன்னு. அப்ப மொத்தம் எத்தனை 9 யூனிட் அப்படி சொல்லி பார்க்கறோம். 9 யூனிட்ஸ் அப்படி சொல்றோம். சோ ஆன்சர் என்னப்பா அப்படினா வந்து 9 அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ அப்ப முதல்ல மணி அவர் இருக்கிறது வந்து மினிட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டோம்னா வந்துருச்சு. இது 6th புக். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணல. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா அதோட சோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 77 அப்படி பார்க்கறோம். 7th term 1ல வந்து. சோ இப்போ அந்த புத்தகத்துக்கு போயிட்டோம்னா கரெக்டா இருக்குமா? வாங்க போலாம். இப்போ 7th புக் term 1 வந்து கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு கணக்கு பருவம் 1 சோ தொகுதி 2ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு வந்து 7th ஸ்டாண்டர்ட் வந்து 7 மேத்தமேட்டிக்ஸ் term 1ல வந்து பார்க்க போறோம். சோ இதுல வந்து பேஜ் நம்பர் நமக்கு சொன்னது வந்து என்ன சொன்னாங்கன்னா 77 அப்படின்றத நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த பேஜுக்கு போயிடலாமா டைரக்டா? அப்படி போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால எக்ஸ்ட்ரா வரும். இங்க வரும் பேஜ் நம்பர் 74. அப்ப நம்ம 77 போனோம். வந்து 77 பேஜ் வாங்க வந்து பார்ப்போம். ஸோ 77வது பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 17. இந்த எக்ஸசைஸ் இருக்கு அப்படின்னு அதையும் சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். எக்ஸசைஸ் வந்து 4.1 4.1
இந்த 4.1ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே போனீங்கன்னா கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 17வது கணக்கு. 17வது கணக்குல என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட். வந்து 17th sum பாருங்க. வந்து an aircraft can accommodate 280 people in 2 trips. It can take a dash trips to take a 1400 people அப்படி கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம போடும்போது நம்ம 10 ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம ஏற்கனவே வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா PYQ அப்படி சொல்லி பார்க்குறோம். 2024ல டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின் வந்து தமிழ்லயும் போயிடுமா நாங்க 80 போட்டுப்போமா 70 தாண்டி போயிடுச்சோம். 4.1 ஸ்டார்ட் ஆகுது பயிற்சி கணக்கு. ஸோ பயிற்சி கணக்குல 17வது கணக்கு. 17வது கணக்கு நம்ம அங்க இங்கிலீஷ்ல பார்த்து அதே மாதிரி தான் தமிழ் இருக்குது. ஸோ என்ன கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் வந்து 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்ற எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் எத்தனை முறை பயணம் செய்யலாம்? இப்பதான் கண்டுபிடிச்சோம். 10 தடவை வச்சுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிச்சு பார்க்கணும். சரி இப்ப பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இதுல இருக்க சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணாதான் நமக்கு சப்போஸ் எக்ஸாம்ல கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் வச்சுக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமான மெத்தட் வந்து ஏற்கனவே நம்ம வந்து பர்சன்டேஜ் பார்த்தோம், அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இந்த சாப்டர் எங்க ஆரம்பிக்குதோ அங்க போயிட வேண்டியதான் டைரக்டா. அப்ப சாப்டர் ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு போனீங்கன்னா இப்படி தள்ளிட்டு போனா லேட் ஆயிடும். ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருச்சு. நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் சாப்டர் வந்து 4 அப்படி சொல்றாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அப்படி ஓப்பன் பண்ணிப்போமா. ஸோ அதுவும் நம்ம பண்ண போறோம். அந்த சாப்டர் ஆரம்பிக்கிற இடத்துக்கு போயிடலாம். அப்பதான் நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ்ல இருந்து வந்தோம். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு வந்து இருக்கும். டேரக்டா எக்ஸசைஸ் போகும்போது வந்து ஏதோ டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆவீங்க. அந்த டஃப்னஸ்லாம் ஒன்றும் கிடையாது, போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம இந்த மெத்தட் போவோம். எந்த மெத்தட் போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா சரியா இருக்கும் சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஸோ வாங்க பார்ப்போம். இது வந்து இங்கிலீஷ், இது வந்து தமிழ். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே விட்டோமோ அங்கே தான் ஓப்பன் ஆகும். வெரி குட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம். தமிழ் மீடியத்தில் நம்ம வந்து நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்ற தலைப்பு. ஸோ அந்த தலைப்பில் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். எவ்வளோ பேஜஸ் அதிகமாக இருக்கிறனால லோட் ஆக டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் த ரீசன். பேஜை வந்து கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி, நம்ம எடுத்தோடனே எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் நம்ம கீழே இருக்குது, அதுதான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். டேரெக்டாக அங்கே போயிடலாம். வாங்க, இது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதெல்லாம் முன்னாடி இன்ட்ரடக்ஷன் 4.1 எக்ஸசைஸ் வந்து. ஸோ இங்கே தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கு. தமிழ் மீடியம் புக் அப்படின்னு எடுத்துட்டா அதுவும் வந்து நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டில் தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு 4.1 அப்படின்றது நம்ம ஆரம்பிப்போங்க. இது வந்து கொஸ்டின் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. பார்த்தோன்னா நீங்களே போட்டுருவீங்க, பேனா யூஸ் பண்ணாமல் கூட போடுவீங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டலாம். அந்த ஃபர்ஸ்ட் கணக்கு. ஸோ என்னன்னா 24 பென்சில்கள் 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றன. அதே போல் கொடுத்தால் 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கணும். அப்போ 24 பென்சில் வந்து எத்தனை குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 6 குழந்தைங்களுக்கு வந்து. அப்போ 18 குழந்தைங்களுக்கு தேவையான பென்சில்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் 6 குழந்தை எழுதிடுறேன். 6 குழந்தைகள் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ 6 குழந்தைகள் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பென்சில் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா 24 பென்சில்கள் வந்து கொடுக்கப்படுகிறது. ஸோ அப்போ 24 பென்சில் வந்து. இப்போ என்ன பண்றோம் அடுத்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்து வந்து 18 குழந்தைகள் சொல்லிட்டாங்க. அப்போ 18 குழந்தைகள் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 18 குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது எத்தனை பென்சில் தான் கேள்வி. இப்போ 6 குழந்தைக்கு வந்து 24 பென்சில் போட்டாச்சு. இப்போ 6 வந்து 18 எப்போ மாறும்னா இன்ட்டு 3 போட்டா மாறும். கரெக்டா? அப்ப நம்ம 6 × 3 18 ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன பண்ணோம், இன்ட்டு 3 போனோம். அப்ப 3 பேருக்கு என்னது 72 பென்சில் தேவை அப்படின்னு. இல்ல எனக்கு இதுவும் கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப 6 குழந்தைங்களுக்கு 24 பென்சில் அப்படின்னு போட்டோம்னா ஒரு குழந்தைக்கு எத்தனை பென்சில் அப்படின்னு பண்ணும். அப்ப 6 எடுத்து போய் இங்க டிவைட் பண்ணுங்க. அப்போ ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு எத்தனை பென்சில் வரும் அப்படின்னா வந்து 6 24 டிவைட் பண்ணா 4ன்னு வரும். அப்ப 4 பென்சில் வந்துடும். அப்ப ஒரு குழந்தைக்கு 4 பென்சில் அப்படின்னு போட்டீங்கன்னா 18 குழந்தைக்கு எத்தனை வரும். அப்ப 18 × 4 பெருக்குங்க. பெருக்குங்க எவ்வளவு வரும்,
4 10 40 4 8 32 72 வந்துரும். சோ அப்படியே போட்டுலாம். ரெண்டுத்துல ஏதாவது மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அது இங்கிலீஷ்ல பாத்துறோமா? அடுத்து வந்து if a 6 children shared the 24 pencils வந்து பாத்தீனா equally then how many pencils are required for 18 children அப்படி கேட்டிருக்காங்க வந்து. சோ அப்ப நம்ம அப்படியே பார்த்த உடனே கூட போடலாம், பென் யூஸ் பண்ணாம. சோ 6 children அப்படினும் போது 24 pencils சொல்லிட்டாங்க. அப்ப 18 children அப்படி என்ன பண்ணும்? 6 எப்ப வந்து 18 ஆ மாறும்? into 3 ஆல மல்டிபிள் பண்ணா 18 ஆ மாறும். அப்ப into 3 அப்படினு போடினா அப்படி என்ன பண்ணுங்க? 72 போட்டுற வேண்டியது. பெருக்கும்போது கரெக்ட்டா பெருக்கணும். 3 into 20 60, 3 into 4 12. அப்ப 60 plus 12 72 அப்படி சொல்லி போடினா வந்துருச்சு ஆன்சர் வந்து. ஓகே. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஒரே லைன்ல போட்டு முடிச்சிடலாம். இந்த பென் யூஸ் பண்ணாம டைரக்ட் ஆன்சர் கூட நீங்க மார்க் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடலாம் வந்து. அடுத்து 4.2 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 அட்டை வந்து 50 கிராம் சொல்லிட்டாங்க. அப்ப அதே அளவுல அட்டை எத்தனை இருக்கும் 2.5 கிலோல அப்படின்னு கேட்டாங்க வந்து. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்ப கிலோ இருக்கு, கிராம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே வந்து மணியை வந்து நம்ம எப்படி மினிட்ஸ்க்கு மாத்தணும் அந்த மாதிரி இப்ப இந்த கிலோ வந்து நான் என்ன பண்றேன்னா கிராமுக்கு மாத்துறேன். அப்ப 2500 கிராம் அப்படின்றது வந்து என்ன சொல்லலாம்? 2.5 கிலோன்னு சொல்லலாமா வந்து. ஏன்னா 1000ஆல டிவைட் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து கிலோகிராமா மாறும். ஏன்னா 1 கிலோகிராம்னா 1000 கிராம்னு அர்த்தம். அப்ப 2.5 கிலோகிராம்னா 2500 கிராம்னு அர்த்தம். அப்ப மாத்திட்டேன். இப்ப எனக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 15 அட்டைகள் சொல்லிட்டாங்க. அப்ப 15 அட்டைகள் அப்படின்றது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கிராம் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட் வந்து. 15 அட்டைகள் வந்து 50 கிராம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? சோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கேன்சல் பண்றதுக்கு பதிலா அப்ப இந்த 50 கிராம் அப்படின்றது 2500 கிராமா எப்ப மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு 50 into 5 போடுங்க 250 வரும். அப்ப 50 into 5 போட்டோம்னா நம்ம வந்து என்ன ஆகும்னா 250 வரும் வந்து. அப்ப 50 into 50 போட்டா 2500 வந்துரும். புரியுதா? என்ன சொல்லிட்டு இல்ல அது டவுட்டா இருக்கு அப்படின்னு வேணா பெருக்கலாம். 50 into 50 வந்து பெருக்குறீங்க. பெருக்குறீங்கன்னா சைபர் அப்படி வச்சுக்கணும். அடுத்து 5 சைபர் சைபர் 5 5 25. அப்ப 2500 வந்துருச்சா? இப்ப நான் என்ன பண்றேன்? 50 வந்து 2500 எப்பப்பா மாறும்னு கேட்டா 50ஆல பெருக்குனாதான் மாறும். அப்ப நான் இங்கேயும் என்ன பண்ண 50ஆல பெருக்கணும். அப்ப 10 into 50 எவ்வளவு வரும்? 500. 5 into 50 எவ்வளவு வரும்? 250. அப்ப 750. அப்ப 750 அட்டை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். எதுலன்னா 2500 கிலோகிராம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 750 அப்படி பாக்குறோம். சோ அதான் இங்க ஆன்சரா போட்டுருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? பென் யூஸ் பண்ணாம கூட போடலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து பென் யூஸ் பண்ணி போட்டு பழகி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னது டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க பென் யூஸ் பண்ணாம கூட ட்ரை பண்ணலாம் வந்து. சோ அப்ப நம்ம क्वेश्चन என்ன அப்படின்னா if 15 chart papers and together weight of 50 grams how many of the same type of will be there in pack of 2.5 கிலோகிராம் சொல்லணும். அப்ப 2.5 கிலோகிராம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது 2500 கிராம்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணோம். இப்ப 50 கிராம்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது வந்து எத்தனை சார்ட் 15 சார்ட்னு சொல்லிட்டாங்க வந்து. சோ அப்ப 2500 கிராம் அப்படின்னா இன்டு மல்டிபிள் ஆஃப் 50 வந்து பெருக்கனாதான் 2500 கிராம்ஸ் வரும் நமக்கு. சோ அது எத்தனை சார்ட் அப்படின்னு கேட்டா இங்க என்ன பண்ணோம்? இன்டு 50 நம்ம மல்டிபிள் பண்ணோம். பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 50 into 10 னா 500. அது 50 into 5 னா 250. அப்ப ரெண்டு சேர்த்தீங்கன்னா 750 சார்ட் சப்ஸ்டி பார்க்கறோம். அப்ப 750 அப்படிங்கறது ஆன்சர் சப்ஸ்டி பார்க்கறோம். சோ அதான் நமக்கு போட்டது வந்து. சோ அடுத்த क्वेश्चन நம்பர் எக்ஸாம்பிள் சம் வந்து பாத்தீங்கன்னா 4.3 நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இங்க வந்து வாங்க பாப்போம். அன்பு 2 நோட்டு புத்தகங்களை 24க்கு வாங்கினார். அவர் அதே அளவுல 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? அப்ப 2 நோட்டு 24க்கு வாங்குறாரு. அப்ப ஒரு நோட்டுனா 12 ரூபாய். அப்ப 9 நோட்டு வாங்குறதுக்கு என்ன ஆகும்? அப்ப 9 into 12. அப்ப 9 into 10 எவ்வளவு வரும்? 90. 2 into 9 18. அப்ப 108 வரணும். சோ ஆன்சர் என்ன? 190 அப்படி சொல்லி போடலாம். இப்ப பென் வைக்காம போடலாமா? இருந்தாலும் நம்ம போட்டு பார்ப்போம். சோ வாங்க போடுவோம். அப்ப 2 நோட்டு புத்தகங்கள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு? 24 ரூபாய் அப்படி சொல்லி பார்க்கறோம். சோ அப்ப இது வந்து நோட்டு புத்தகம், நோட் புக். இது வந்து அமௌண்ட் வந்து ரூபீஸ் அப்படி சொல்லி பார்க்கறோம். இப்போ என்ன பண்ணோம்? ஒரு நோட்டோட விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? ரூபீஸ் 12 அப்படி சொல்லி பார்க்கறோம். 12 ரூபாய் அப்படி சொல்றோம். இப்போ நம்ம கேள்வி என்ன? 9 நோட்டு புத்தகம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி போட்டீங்கன்னா 9ஆல பெருக்கணும். அப்ப 12 into 9 அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? வந்து 10 into 9 90, 2 into 9 18. அப்ப 90 plus 18 108 அப்படி சொல்லி நம்ம போட்டுட்டு போயிடலாம் அப்படி பார்க்கலாம். சோ ஆன்சர் வந்து அதான் நமக்கு வரும் பார்க்கறோம். சோ இங்கிலீஷ்ல பாத்துருமா? வந்து அடுத்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா வந்து क्वेश्चन நம்பர் வந்து 4.3 வந்து. சோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா அன்பு பாட் வந்து பாத்தீங்கன்னா 2 notebooks for 24. How much money will be needed to buy the 9 such notebooks வந்து. அப்ப 2 notebooks வந்து 24 னா அப்ப 24 divided by 2 னு போடினா உங்களுக்கு 12 னு வந்துரும். அப்ப 1 notebook ரேட். அப்ப 9 அப்படினும்போது என்ன பண்ணனும்னா 9 into 12 னு போடணும். போடினா உங்களுக்கு என்ன வரும்? 108 அப்படினு வந்துரும். ஏன்னா 9 into 10 90 and 9 into 2 18 and 90 plus 18 அப்படினா 108 அப்படி சொல்றோம். சோ ஆன்சர் வந்து நமக்கு அதுதான் வந்துரும். சோ அடுத்த क्वेश्चन வந்து அடுத்த क्वेश्चन பாப்போம். 4.4. A car travels 90 km in 2 hours 30 minutes.
how much time required to cover 210 km அப்படின்றதா கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன் வந்து. ஸோ ஒரு கார் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 90 km in 2 hours 30 minutes. How much time required for 210 km? ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், 2.5 மணி நேரம் அப்படின்னும் போது அரை மணி நேரம் 5 வாட்டி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இன்னும் சிம்பிளா கால்குலேட் பண்ணோம்னா 50 மினிட்ஸ் வரும் அழகா. எப்படின்னா இப்ப 2 மணி நேரத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் 120 மினிட்ஸ் சொல்லலாமா, பிளஸ் வந்து இதுல ஒரு 30 மினிட்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 150 மினிட்ஸ் வரும். 150 மினிட்ஸ் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எதுக்கு ஈக்குவல் வந்து 90 கிலோமீட்டர் கார் வந்து டிராவல் பண்ணதுக்கு ஈக்குவல் வந்து. இப்ப என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 210 கிலோமீட்டர் கேட்கறாங்க. அப்ப 210 கிலோமீட்டர் அப்படின்னா 90 கிலோமீட்டர் இருக்கு, இன்னொரு 90 கிலோமீட்டர் நான் ஆட் பண்றேன், பிளஸ் 90 கிலோமீட்டர் நான் ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணா என்ன பண்ணணும், இங்க ஒரு 150 கிலோமீட்டர் நான் ஆட் பண்ணணும், 150 மினிட்ஸ் நான் ஆட் பண்ணணும். ஓகே, அப்ப ரெண்டும் சேர்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு வருதுன்னா 180 தான் வருது. இன்னும் எனக்கு வந்து 210 கிலோமீட்டருக்கு வந்து நான் 30 தேவைப்படுது. அப்ப 30னா அந்த 90ல வந்து நான் 30 கன்வெர்ட் பண்ணனா 3ஆல டிவைட் பண்ணணும் வந்து. இப்ப இந்த 150 நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா 3ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா எனக்கு வந்து 50 கிலோமீட்டர். இப்ப லாஜிக் புரியுதா? இப்ப வந்து சாரி 50 மினிட்ஸ். இப்ப லாஜிக் என்ன அப்படின்னா இங்க பார்த்தோம்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் தான். என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்ப 90 கிலோமீட்டரை நான் 30 கிலோமீட்டரை மாத்திட்டேன். அப்ப 150 மினிட்ஸ் வந்து எனக்கு என்ன மாறும், 50 மினிட்ஸா வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு 90 கிலோமீட்டர் இன்னொரு 90 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டா 150 மினிட்ஸ் 150 மினிட்ஸ் வந்து. ஸோ அடிஷனலா நமக்கு என்ன தேவைப்படுது, 180 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு. இப்ப நமக்கு 210 கிலோமீட்டர் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு இன்னொரு 30 கிலோமீட்டர் தேவைப்படுது. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3த்தையும் நான் ஆட் பண்றேன். அப்படி நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் வந்து, வாங்க போடுவோம். நான் அந்த 118 ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்தோம். ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் பண்றேன். மேல 30 90 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர் வந்துருமா. இப்ப 150 மேல 50 அப்படின்றது ஆட் பண்ணா என்ன வரும், எனக்கு 350 வருமா. அப்ப 350 மினிட்ஸ் அப்படின்றது வந்து டிவைட் பை 60 போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 60 மணி நேரம், 60 மினிட்ஸ் தான் 1 ஹவர்னு வரும் வந்து. ஸோ 150 அதுக்கப்புறம் 50 வந்து. ஸோ அப்போ 350 மினிட்ஸ். 350 மினிட்ஸ் அப்படின்னும் போது வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 6 எவ்வளோ ஆச்சு, 36ன்னு வரும். அப்போ 60 நிமிஷத்தால வந்து நம்ம டிவைட் பண்ணாதான் நமக்கு ஹவர்ஸ் கிடைக்கும். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6×5 எவ்வளோ ஆச்சு 30. அப்ப 5 ஹவர்ஸ் வந்துருச்சு வந்து. அப்புறம் நமக்கு ரிமைனிங் இருக்க 50 மினிட்ஸ் அப்படியே போட்ட வேண்டியதான். அப்ப 50 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம போட்ட வேண்டியதான். அப்படி 5 ஹவர்ஸ் 50 மினிட்ஸ் அப்படின்றதா ஆன்சர் அப்படி பார்க்கறது. அப்போ 1 hour 60 மினிட்ஸ், 2 hours வந்து 120 மினிட்ஸ் அப்படி போடலாம். இல்ல வேற எப்படி போடலாம், இன்னும் சிம்பிளா வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா சிம்பிளாவும் போட முடியும். வாங்க போடலாம். எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ ஒரு மகிழிலிருந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள். அதே மகிழிலிருந்து 210 கிலோமீட்டரை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேன் வந்து. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 90க்கும் 210 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டுமே என்ன பண்ணணும், 30ஆல டிவைட் ஆகும். கரெக்டா வந்து 30ஆல டிவைட் ஆகும். அப்ப 30ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்ப 30 கிலோமீட்டர் வந்து இது வந்து டிராவல் பண்றதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம் வந்து. ஸோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இது வந்து 3ஆல டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா 30 கிலோமீட்டர். அப்ப நான் இதை 3ஆல டிவைட் பண்ணணும். அப்ப நான் வந்து 2 மணி நேரத்தை என்ன பண்ணலாம்னா 120 நிமிடங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னா 120 + 30 அப்படின்னு போட்டீங்கன்னா 150 வந்துருச்சு. அப்ப 150 நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3ஆல டிவைட் பண்றேன். பண்ணனா எனக்கு என்ன 50 நிமிஷம் வந்துடும், 50 மினிட்ஸ் வந்துடும் வந்து. இப்ப 210 மாத்தணும். அப்ப நான் இந்த பக்கம் என்ன பண்ணணும், 7ஆல பெருக்கணும். அப்ப இதையும் நான் 7ஆல பெருக்கணும். அப்ப பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும், 7 × 30 போட்டீங்கன்னா 210 கிலோமீட்டர் கிடைக்கும். கரெக்டா 210 கிலோமீட்டர் வந்து. அப்ப நான் 50 × 7 போட்டா என்ன வந்து 350 மினிட்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும் எனக்கு. அப்ப 350 மினிட்ஸ். இப்ப 210 350 வந்து. ஸோ அப்ப கிலோமீட்டர் வந்துருச்சு. மினிட்ஸ் வந்து 350. நம்ம 2 மணி நேரம் அப்படின்னு போடும்போது என்னது 120 நிமிடங்கள் வந்துடும் வந்து. ஸோ அதே வந்து இன்னொரு 2 மணி நேரம்னா 240 நிமிடங்கள் வந்துடும் வந்து. அப்ப 240 இன்னொரு 60 சேர்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா 300ன்னு வந்துடும். ஸோ அப்ப நமக்கு வந்து இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம வழக்கமா போட்ட மாதிரி அந்த 60 நிமிடத்தால டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து 5 மணி நேரம் 50 நிமிஷம் கிடைச்சோம் வந்து. ஸோ அப்ப 5 ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுறோம். போட்டுட்டு அதே மாதிரி 50 மினிட்ஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது வச்சுக்கிறோம் வந்து. அந்த மாதிரி டிவைட் பண்ணி போடணும். கொஞ்சம் நிதானமா யோசிச்சுன்னா போட்டலாம் வந்து. சாரி 15 போட்டோன்னா 5 ஹவர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 5 hours and 50 minutes அப்படி சொல்லி பண்ணுவோம். கவனமா பண்ணுவோம். இந்த இடத்துல மட்டும் கால்குலேட் பண்ணும். இந்த மினிட்ஸ்ல 350 மினிட்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணி கரெக்டா போட்டீங்கன்னா சரியா இருக்கும் அப்படி பார்க்கணும் ஃப்ரெண்ட். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து எடுத்துக்காட்டு கணக்குகள் அப்படின்றது 4.4 முடிச்சாச்சு வந்து. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா பயிற்சி கணக்குகள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ பயிற்சி கணக்குகள் 4.1 வந்து 7th டேர்ம் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் வந்து எந்த சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், சாப்டர் நம்பர் சொல்லிடுறேன். ஸோ சாப்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4.
அந்த அதில் இருக்க சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். ப்ரோக்ராம் வந்து ஸோ நாளைக்கு கிளாஸ்ல நம்ம இதை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட் வந்து தேங்க்யூ.